வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. திஸ் இஸ் யோகேஷ். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஷார்ட் பொசிஷன் என்ன, லாங் பொசிஷன் இந்த டூல் எப்படி யூஸ் பண்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் பொசிஷன் இருக்கும், ஷார்ட் பொசிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் பொசிஷன்னா என்னன்னா பை, ஷார்ட் பொசிஷன்னா செல். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒண்ணும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் பொசிஷன் மீன்ஸ் இது வந்து பைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பொசிஷன்னா அது செல். ஷார்ட் பொசிஷன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செல். இப்ப இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரோ அப்டின்னா, இப்ப நெறைய சார்ட்ல பார்த்துருப்பீங்க இத போட்டிருப்பாங்க. சப்போர்ட்ரு, அப்ப இது டார்கெட் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நம்ம சார்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். அடுத்த மூவ் இப்படி போகுது அப்படின்னு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி டிஃபரெண்ட்டா டிஃபால்ட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதான் விஷயம். ஸோ டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, ஸோ இப்படி தான் ரெட் அண்ட் கிரீன்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வேணுனா கலர் மாத்திக்கலாம். நான் எனக்கு மாத்தி வச்சிருக்கேன் அவ்வளோதான். இப்ப இந்த பிளாக் லைன் இருக்குல்ல சென்டர்ல. இந்த பிளாக் லைன் வந்து என்ன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட்ஸ் சேயிங் தட் இட்ஸ் அ பை. அந்த இடத்துல வந்து பை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே. இதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்னு ஒண்ணு வந்து பிளாக் லைன். ஓகே. ஸோ அத வந்து நான் போடுறேன். என்ட்ரி இஎன்டிஆர்ஒய் என்ட்ரி. சேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இயர். செல்லுக்கும் அதே தான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி. இப்ப இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன லொகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களுடைய டார்கெட். நான் எங்க டார்கெட் வைக்க போறேன், இங்க வைக்க போறேனா, அங்க வைக்க போறேனா, இங்க பிரைஸ் பாருங்க ரைட் சைட்ல காமிக்கும். இங்க பிளாக் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3381.61 இருக்கா? இங்க இருக்கா? ஸோ இதான் உங்க என்ட்ரி பாயிண்ட். ஓகே. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லெட்ஸ் சே நான் 4000 வைக்கிறேன்னா, 4000 இந்த இடத்துல காமிக்கும். உங்களுக்கு எத்தன பெர்சன்டேஜ், இது எத்தன பிப்ஸ்ன்னு வந்து இங்க உங்களுக்கு காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரிஸ்க் ரிவார்ட் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல காமிக்கும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ். நீங்க ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ட்ரி, எக்ஸிட் ஆகுற இடம். ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எப்பயும் நெறைய பேர் வந்து இவ்வளோ பெருசுலாம் வைக்க மாட்டாங்கல்ல. கம்மியா தான் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா வைக்கிறேன். இப்போ இதுதான் வந்து என்னோட ரிஸ்க். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் 3278ல வச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூ பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3% வந்து லாஸ். ப்ராஃபிட் வந்து எனக்கு உழுதுரும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ண பிரைஸ் வந்து இப்படி மேல போச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னது ப்ராஃபிட். ஓகே. ஸோ அதேதான் சேம் நீங்க செல் பண்ண போறீங்க. ஓகே நான் இந்த இடத்துல செல் பண்ண போறேன், என்ட்ரி போடுறேன். சில குரூப்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு பர்சனலா நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஜோர்னலிங். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி. இது என்னோட ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேல போச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ அடுத்தது டார்கெட். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிள். இந்த டூல் இப்படி தான் யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 4 ஹவர் கோல்டு சார்ட் போறேன். இப்போ வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஓகே. இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் கீழ போகாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் இதே இடத்துல எடுக்கலாம் லொகேஷன் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா தெரியும். அப்போ இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இப்படி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இந்த இடம், இல்ல இந்த இடம். ஸோ இந்த இடம் நான் வைக்கிறேன். இதுதான் என்னுடைய ட்ரேட் செட்டப். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் பை எடுக்க போறேன். மார்க்கெட் போகும். இன்கேஸ் கீழ போச்சுன்னா, நீங்க ஷார்ட்ஸ கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல எப்படி கூட இத வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஓகே. ஹவ் டூ யூஸ் திஸ் டூல். சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட். இப்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து செல் ஆக போகுது. இல்ல யோகேஷ் நான் இதுக்கு இந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேல மார்க்கெட் இதுக்கு மேல மாட்டேங்குது. முக்கும் ரொம்ப ட்ரை பண்ணுது. ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, செல் எடுக்க போறேன்னா, நான் இந்த என்ட்ரில வந்து செல் எடுக்க போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாப் லாஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய டார்கெட்டு. இப்படி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சார்ட்ட போடலாம். உங்க சார்ட்ஸ்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? டவுன்லோட் இமேஜ் குடுத்தீங்கன்னா, உங்க இதுல டவுன்லோட் ஆயிடும். ஆச்சா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இல்ல காப்பி இமேஜ் குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா, டெலகிராம்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே வந்துரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. காப்பி லிங்க்கா கூட நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிக்கலாம். ட்வீட் பண்ணிக்கலாம் உங்க சார்ட்ட. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இந்த மாதிரிலாம் சார்ட் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு தான் வெயிட் பண்றேன் யோகேஷ். இந்த இடம் வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன். ரீட்ரேஸ் பண்ணி இப்படி வந்துட்டு போகும். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா மேல போயிருக்கு. ரீட்ரேஸ் பண்ணிட்டு போச்சுன்னா பை பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கோடு போட்டு வைப்பாங்க. இப்படி போட்டு இதுதான் என்னோட என்ட்ரி, இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துக்கு வந்தா தான் அவங்க வந்து ட்ரேட் என்ட்ரி ஆவாங்க. இந்த பிளாக் லைன் தான் என்ட்ரி. ஸோ ரெப்ரசன்ட்ஸ் ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் லைன் தான் இன்வாலிடேஷன்ஸ் அப்படின்ற மாரி வந்திருப்பாங்க. பட் நம்ம 2மே வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க நம்மளுடைய சைட்ல கூட பார்த்துருப்பீங்களே, யோகேஷ்ன்னு சொல்லி ப்ரொடெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இத போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் அவுட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன்ஸ்ல வந்து எப்படி ஷார்ட் அண்ட் லாங் பொசிஷன் டூல் யூஸ் பண்ணணும். ஷார்ட்னா செல்லு, லாங்னா பை அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த டூல்ஸ் இதுல வந்து ஃபோர்காஸ்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்ட் திங்ஸ். ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸ்லாம் வந்து பாருங்க ஜஸ்ட் வந்து ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிரஷ்ஷு, ஆரோ மார்க், ஆரோ, அப் அண்ட் டவுன், ரெக்டாங்கிள் இப்போ பாக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு இதுல? ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாத்து இப்படி கீழ கீழ இப்படி மேல போறது, இப்படி போறதுக்கு அந்த சர்க்கிள் இருக்கும். ஓகே. ஸோ டூல்ஸ்லாம் உங்களுக்கு நான் இப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சும்மா ஒரு சர்க்கிள் போடுறதுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்
ஜஸ்ட் ஃபார் ஃபியூ திங்ஸ். இந்த ஆர்க்கு, கர்வ் இப்படி போடுவாங்க, இப்படி போகும், வளைஞ்சு போகும் அப்படிங்கிற மாரி போடுவாங்க. அதுக்கு தான் இந்த டூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதேமாரி டெக்ஸ்ட் உங்களுக்கு ஏத்த மாரி டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் யோகேஷ் யூனிவர்சிட்டி அப்படின்னு போடலாம். உங்க லோகோவ தூக்கி இங்க வைக்கலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா, எமோஜிஸ் போடலாம். இங்க பாருங்க. எமோஜிஸ் வந்து போட்டு, சார்ட் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த என்னோட டார்கெட்டு அந்த மாரி போடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டெப். இந்த டெக்ஸ்ட்லயும் அதுதான். பிரைஸ் நோட்டு, பின்னு, கால் அவுட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சார்ட்ட டெக்கர் பண்றது, டிசைன் பண்றது தான். ஸோ இந்த மெஷர் டூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸே வந்து போட்டுருக்கேன். எப்படி வந்து ஐ மீன் இந்த பிப்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தது இது ஜூம் இன்னு, ஜூம் அவுட். இது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மவுஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல்லயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிப்பீங்க. ரைட்? ஆமா ரைட்? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட் டூல். இது மோஸ்ட்டா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இன்னொரு இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த மேக்னெட் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாக் ஆயிடும். நீங்க பண்ண எல்லா ட்ரேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் லாக்ல இருக்கும். ஸோ இத வந்து நம்ப அதுதான் வந்து இத வச்சுப்பாங்க. சாரி இதுக்கு என்ன நேம் இருக்கு? ஸோ ஒன் செகண்ட் இருங்க. நானே மறந்துட்டேன். ஏன்னா எஸ் ஸ்டே இன் டிராயிங் மோட். ஓகே, ஓகே. டிராயிங் மோட்ல இது இருக்கும். இது லாக் ஆல் டிராயிங். சாரி இதோ இருக்கு லாக் ஆல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடிட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, லாக் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். டெலிட் வேணா பண்ணலாம், எடிட் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் வரையதும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? இங்க பாருங்க ஐ டிராயிங்ஸ். ஸோ நீங்க பண்ண டிராயிங்ஸ ஹைட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஐட் இண்டிகேட்டர்ஸ் மேல இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்க சப்போர்ட் ஷேர் பண்ணீங்கன்னா, அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்க வந்து ஹைட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது அது வந்து இருக்கு. ஹைட் ஆயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் பொசிஷன் இது நீங்க நீங்க ட்ரேடிங் வியூல பண்ணா சரி. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. ஃபைன். ஸோ இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இண்டிகேட்டர் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு வேணுனா இத கூட நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இங்க ஆட் ஆகும். இங்க ஆட் ஆச்சுன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் டெலீட் இட். ஃபைன் அண்ட் தென் யாஹ்! ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டாட் தான். இப்போ டாட் இருந்தா இப்போ சார்ட் அனலைஸ் இந்த இடம் இப்போ வீடியோஸ்லாம் பண்றாங்க பார்த்துருப்பீங்க. இப்படி கீழ போகும், மேல போகும். இந்த மாரி கர்சர் தான். வேற எதுவுமே கிடையாது. நார்மல் சிஸ்டம் யூஸ் பண்ணல. இப்போ ஆரோனா ஆரோ இருக்கும். இப்போ நம்ம வந்து கிராஸ் வச்சிருக்கோம். கிராஸே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஓகே. ஃபிபனாச்சி இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டூல்ஸ். ஓகே. ஃபைன் அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா இந்த லெசன் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள அடுத்த லெசன்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.